ஏன்பா என்ன பழக்கம்பா இதெல்லாம்? யோ பேசாம போயிடு. நானே 1008 கடன் பிரச்சனையில இருக்கேன். ஒரு அப்பாவை நீ என்ன செஞ்சிருக்க? ஒரு அப்பாவை ஏதாவது சொத்து இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கியா? அதெல்லாம் வித்துட்டு என்னோட கடனை நான் வந்து அடிக்கிற மாதிரி ஒண்ணுமே பண்ணாம வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு நான் இப்படிதான் இருப்பேன். பேசாம கிளம்பு. என்ன கோகுலம் அப்பா கால் பண்றாரு? நான் சொல்லுங்கண்ணா. சதீஷ எங்க பாக்குற? கொஞ்சம் வீட்டாண்ட வாயம்பா. அது வரணும் என்னத்துக்கு இவ்வளோ வீட்டாண்ட வர சொல்றாரு? நான் சொல்லுங்கண்ணா, கால் பண்ணிருந்தீங்க. சதீஷ நான் செத்துலாம் இருக்கிறேன்டா. ஏண்ணா என்னண்ணா ஆச்சு? என்னடா என் பையனுக்காக நான் எதுவுமே சேர்த்து வைக்கல. நான் இருந்து என்னடா பிரயோஜனம்? நோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உண்ணா சொந்த வீடும் இல்லை, சொத்தும் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் என்னால் பண்ண முடியும் சதீஷ. அதுதான் சதீஷ நான் வர சொன்னேன் நான். சரி நான் என்ன பண்ணோம்? இவர் வேற செத்து கூட நம்மளுக்கு டார்ச்சர் பண்றாரு. இப்ப இவர் வந்து அடக்கம் பண்றது, லொட்டு லொஸ்கி எல்லாம் பார்க்கணும். இப்போ நான் காசுக்கு இங்க போவேன். சந்தோஷமாய்ப்பா இத பாரு. சரி மச்சான், அதெல்லாம் விடு. இப்போ பந்தல்காருக்கு வர சொல்லணும், மோளகாருக்கு வர சொல்லணும். ஒரு 20,000 ரூபாய் கொடு. திருந்தவே மாட்டல. இந்தா புடி. டேய் நான் 20,000 ரூபாய் தானடா கேட்டேன். எதுக்குடா இவ்வளவு காசு? டேய் இது உங்க அப்பா காசுதான்டா. செத்து உனக்கு சம்பாரிச்சு குடுத்துட்டு போயிடாரு அந்த மனுஷன். செத்து சம்பாரிச்சு குடுத்துட்டு போயிருக்காரா? என்னடா சொல்ற? டேய் அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டு போயிடாரு தெரியுமா? சதீஷ இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லுவ சதீஷ. 2 கிட்னி வித்துரு சதீஷ. நோ என்னண்ணா ஏன்னா? சதீஷ நான் சொல்றது கரெக்டா இருக்கும் சதீஷ. என் 2 கிட்னி வித்துரு, மற்ற உறுப்பெல்லாம் தானம் பண்ணிடு. பணம் எடுத்துன்னு போய் என் பையன் கொடுத்து வித்துரு. அவனாவது சந்தோஷமா இருக்கட்டும். சதீஷ நான் ஏன் தெரியுமா அவங்கள்ட்ட சொல்றேன்? யாரை நம்புறதுனே தெரியலப்பா. சின்ன வயசுல நீ தான் அவன் கூட இருந்திருக்கிற. அதனால தான் உங்கள்கிட்ட சொல்றேன். சதீஷ ஒண்ணு மட்டும் சொல்றேன், உள்ள நிலைமை யாருக்கும் வரக்கூடாது சதீஷ.